கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் PPD இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்ததுனா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். 50,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. 50,000 பேர் கலந்துக்கிட்டான்னு சொல்கிறீங்க. ஆனால் தொண்டர்கள் வயிற்றில் அடிச்சுட்டு தொண்டர்களுக்கு ஒரு டீ கூட கொடுக்காம இந்த மாதிரி பண்ணுறது எந்த வீட்டில் நியாயம்? நான் கேட்கல, பாஜகவோட 2ஆம் கட்ட தலைவர்களே கேட்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு சென்னையிலேருந்து போகிற தலைவர்கள் தங்குறதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல். கேசவிநாயகம் வந்து இருக்கிறதுலே காஸ்டேஸ்ட் ரூமாக எடுத்து தங்கினார். எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலையை தவிர 1-2 பேரை தவிர மீதி அத்தனை பேரை தங்கினது திருநெல்வேலியில் இருக்கிற ஸ்டார் ஹோட்டலில். நயினார் வீட்டுக்குள்ளே போகும்பொழுது அண்ணாமலை தயங்கி நின்றார். அமித்ஷா கூப்பிட்டு அண்ணாமலை வாங்க கம் அப்படின்னு கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போனார். நயினார் வந்து அவர் குடும்பத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணவும், அவர் பேரன் பேத்திங்களை, மகனை, பிள்ளைய, மாட்டு பொண்ணை, மருமகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு மீட்டிங் போட்டிருக்கார். இந்த மாதிரி அண்ணாமலையோ தமிழிசையோ இவர் வந்து எல்முருகனோ பண்ணியிருக்காங்கன்னா பண்ணதில்லை. அண்ணாமலை பொட்டி பொட்டியாக கவர்னர்கிட்ட மனு கொடுத்தார். என்ன பண்ணீங்க அந்த மனுவை? நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்களே நடவடிக்கை எடுக்காமல் ஊழல்வாதியும் திமுக குத்தம் சொன்னால் மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? மேலிடத்துல இருந்து ஒரு புள்ளி தடுத்துருக்கு. மேலிடத்துல இருந்து ஒன்று உண்மையாக நடவடிக்கை எடுங்க, இல்லை உங்கள் மகனுக்கு வியாபாரத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா நல்ல வியாபாரம் செழிக்கட்டும். உங்கள் மகனோட வியாபாரம் தமிழ்நாட்டில் கொடிக்கட்டி பறக்குது. ஜெய்ஷாவோட வியாபாரம் கொடிக்கட்டி பறக்குது. நல்ல காசு, நல்ல சில்லறை. அண்ணாமலை போன்றவர்கள் கட்சியை வளர்த்து அதை கஷ்டப்பட்டு ராத்திரி பகலமாக வளர்த்து கஷ்டப்பட்ட கட்சியை க்ஷீணப்படுத்தி அதை திமுக விற்றுட்டு போயிடுவாங்களோன்னு தோணுது. அப்போ விஜய் சொல்கிறத இப்படி எடுத்துக்கலாமா? அவர் பேசின வார்த்தை திமுகவோட பாஜக தான் ஒரு கள்ள உறவுல இருக்குது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணி பேசுகிறாரு. 26 திமுகவை அரியணையில் உட்கார வைக்க போகிறது விஜய், பாஜக இவங்களாம் தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான பிரகாசம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நேற்று வந்து பூத் கமிட்டி மாநாடு, பாரதிய ஜனதா கட்சியோட பூத் கமிட்டி மாநாடு நெல்லையில் நயினார் நாகேந்திரன் தலைமையில் அவருடைய தொகுதியிலே நடந்துச்சு. எப்படி பார்க்குறீங்க இந்த போக்க? அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சுக்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? பூத் கமிட்டி மீட்டிங் திருநெல்வேலியில் போட்டது நயினாருக்கு அவரோட பலத்தை காட்டுறதுக்கு, நயினாரோட பவர் காட்டணும் அப்படிங்கிறதுனால போட்டு அமித்ஷா கூட்டின்னு வந்தாங்க. அமித்ஷா பொறுத்தவரைக்கும் எந்த மாநில தலைவர் கூப்பிட்டாலும் வந்துடுவார். அது வந்து அண்ணாமலை ஆட்டம், எல்முருகன் ஆட்டம், தமிழிசை ஆட்டம், மாநில தலைவர்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுல அமித்ஷா வந்து நல்ல ஒரு மரியாதை வச்சுருக்கார். ஆனால் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்ததுனா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு க்ரௌடு வரல. 50,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. 50,000 பேர் கலந்துக்கிட்டான்னு சொல்கிறீங்க. இது வந்தவங்களுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணல. நான் அமித்ஷா குறை சொல்ல, 22 வகையான உணவுகளோடு டிஃபன் சாப்பிட போனீங்க, சாப்பாடு சாப்பிட போனீங்கன்னு சொல்கிறீங்க. அங்கே வந்த மாவட்ட மண்டல் வாரியாக வந்த தலைவர்களுக்கு ஒரு டீ கூட கொடுக்கலையே. ஏன்னா பாஜகவில் அவ்வளோ பணம் இல்லாமையா போச்சு. இப்போது தமிழ்நாட்டில் சென்னையில் நம்ம செட்பெட்டில் RSS காரியாலயம் இருக்குது. அங்கே யார் போனாலும் எப்போ 3 வேளை சாப்பாடு. யாராக உள்ளே போனாங்கன்னா கட்சிக்காரனோ, RSS காரனோ, பிஜேபி காரனோ சாப்பிடாமல் வர முடியாது. விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்ற RSSல இப்படி ஒரு அவலமான நிலையை ஏன் உண்டாக்குனாங்கன்னு தெரியல. தண்ணி பாட்டில் இல்லாமல் இது வந்து முதல் தடவை இல்லை. பிஜேபி இப்போ ஒரு கடந்த ஒரு 6 மாதமாக எந்த மீட்டிங் போட்டாலும் தொண்டர்களை மதிக்கிறது இல்லை. தொண்டர்களுக்கு தண்ணியோ காஃபியோ டீயோ எதுவும் கொடுக்கறதில்ல. ஆனால் தமிழ்நாடு சென்னையிலேருந்து போகிற தலைவர்கள் தங்குறதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல். கேசவிநாயகம் வந்து இருக்கிறதுலே காஸ்டேஸ்ட் ரூமாக எடுத்து தங்கினார். அவரை மட்டும் சொல்ல, மற்ற தலைவர்கள்லாம் காசு அவரோட காசு. அவர் காசு இல்லை, பாஜகவோட காசு. பாஜகவோட காசில் எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலையை தவிர 1-2 பேரை தவிர மீதி அத்தனை பேரை தங்கினது திருநெல்வேலியில் இருக்கிற ஸ்டார் ஹோட்டலில்.
தேடி தேடி கண்டுபிடிச்சி ரூமெல்லாம் புக் பண்ணி பண்ணிங்க. சரி, அது தப்பு கூட இல்லை, உங்கள் இஷ்டம். தலைவர்கள் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, ரைட்டு. தொண்டனுக்கு என்ன பண்ணீங்க? ஒருவேளை ஒரு காஃபி கொடுத்தீங்களா, டீ கொடுத்தீங்களா? அதுவுமே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்லாம் வந்தாங்கன்னா தலித் சமுதாய தலைவர் வீட்டில் போய் சாப்பிடுவாங்க, ஒடுக்கப்பட்ட தலைவர் வீட்டில் போய் சாப்பிடுவாங்க. இப்போ தான் இந்த ஃபுட் டிப்ளமசின்னு ஆகிப்போச்சு, சாப்பாடு டிப்ளமசி. போன தடவை நயினார் நாகேந்திரன் எடப்பாடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான உணவு வகைகளோட சாப்பாடு பரிமாறினார். இப்போ அமித்ஷாவுக்கு 40 வகையான உணவு, 22 வகையான உணவுகளோடு டீ பார்ட்டி கொடுக்குறாரு. இந்த ஃபுட் டிப்ளமசி வாஸ்தவம் தான். ஆனால் தொண்டர்கள் வயிற்றில் அடிச்சுட்டு தொண்டர்களுக்கு ஒரு டீ கூட கொடுக்காம இந்த மாதிரி பண்ணுறது எந்த வீட்டில் நியாயம்? நான் கேட்கல, பாஜகவோட 2ஆம் கட்ட தலைவர்களே கேட்குறாங்க. அது இல்லாமல் நீங்கள் இதில் ஒரு பார்த்தீங்கன்னா, நயினார் வீட்டுக்குள்ளே போகும்பொழுது அண்ணாமலை தயங்கி நின்றார். அமித்ஷா கூப்பிட்டு அண்ணாமலை வாங்க கம் அப்படின்னு கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போனார். ஸோ நயினார் அவர் குடும்பத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணவும், அவர் பேரன் பேத்திங்களை, மகனை, பிள்ளைய, மாட்டு பொண்ணை, மருமகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு மீட்டிங் போட்டிருக்கார். இது வரைக்கும் எந்த முன்னாள் தலைவருமே தமிழிசையோ எல் முருகனோ அண்ணாமலையோ வீட்டுக்கு அமித்ஷாவையோ மோடியோ அழைச்சதில்லை. வீட்டுக்கு யாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கட்சி வேறு குடும்பம் வேறுன்னு நெல்லையில் இருக்க கட்சி அலுவலகத்தில் கூட இந்த மீட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. வச்சிருக்கலாம், வச்சுட்டு கூட மாநாட்டுக்கு போயிருக்கலாம். இல்லை வச்சிருக்கலாம். தலைவர் வீட்டுக்கு போகிறத விட ஒரு தொண்டர் வீட்டுக்கு போகிறது தான் மத்திய அரசாங்கத்துலேருந்து வர தலைவருக்கு அழகு. ஒரு தலித் ஒரு தொண்டனோ இல்லை ஒரு சாதாரண ஒரு இடைப்பட்ட தொண்டனோ அவன் வீட்டில் போய் உணவு அருந்தது தான். ஏங்க நயினாரோட பேசணுன்னா உணவு அருந்தி தான் பேசணுமா? ஃபோனில் பேச முடியாதா? டைரெக்டாக உட்காந்து பேச முடியாதா? ஹோட்டலில் பேச முடியாதா? நான் கேட்குறேன். இந்த மாதிரி அண்ணாமலையோ தமிழிசையோ இவர் எல் முருகனோ பண்ணியிருக்காங்கன்னா பண்ணதில்லை. நீங்கள் புது ட்ரெண்டை க்ரியேட் பண்ணுறீங்க, ஃபுட் டிப்ளமசின்னு. சரி, நீங்கள் பண்ணுறதை பற்றி இல்லை. நீங்கள் உங்களுக்கு தலைவர்களை மரியாதை கொடுக்கணும்னு சாப்பாடு போடுறீங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் வந்த தொண்டர்களை ஒழுங்காக கவனிச்சிங்களான்னா கவனிக்கல. சரி, அமித்ஷா பேச்சில் என்ன புதுசாக இருந்தது? தொண்டர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. அமித்ஷா ஏதாவது சொல்லுவார், கூட்டணி பற்றி பேசுவார், அதை பற்றி பேசுவார். கூட்டணி என்டிஏ ஆட்சி அமையும், நாங்கள் 40%. அரைச்சம்மாவே அரைக்கிறதுக்கு எதுக்குங்க ஹோம் மினிஸ்டர் இங்கே வரணும்? புதுசாக செய்தி ஏதாவது சொன்னாரா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு சொல்லலை. இல்லை, முதல்வர் ஸ்டாலின் அவர் ஒரு பையனை முதலமைச்சராக ஆக்க பார்க்குறாரு, அதுவும் ஒருபோதும் நடக்காது அப்படிங்கிற மாதிரியான திமுகவை எதிர்த்து பேசியிருக்காரு. ராகுல் காந்தி பிரதமராக வரணும்னு பார்க்குறாங்க. சரி, திமுகவில் ஊழல் அமைச்சர்னு சொல்கிறீங்க. இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு வேடிக்கை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு மாநிலத்தோட டிஜிபி சட்டம் ஒழுங்கை கெட்டு விட்டது, திருட்டு பயம் அதிகமாக போச்சு, திருட அதிகமாக போயிட்டான். ஏங்க கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல நீங்கள் தானே இருக்கீங்க. முதல்ல நான் ஆரம்பிக்கிறேன். சசிகலா குட்கா ஊழல், எடப்பாடி என்ன பண்ணீங்க? சரி, அதை விடுங்க. திமுக வந்தது, திமுக மீது எவ்வளோ ரைடு. அண்ணாமலை பொட்டி பொட்டியாக கவர்னர் மனு கொடுத்தார். என்ன பண்ணீங்க அந்த மனுவை? நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்களே நடவடிக்கை எடுக்காமல் ஊழல்வாதியும் திமுக குற்றம் சொன்னால் மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? இல்லை, இது ஒரு குற்றச்சாட்டு அண்ணாமலை மேலே இருக்குது. டிஎம்கே ஊழல் ஃபைல் பார்ட் 1 பார்ட் 2 இதெல்லாம் அண்ணாமலை எங்கே தீர்வு கண்டாருன்னு. அப்போது அவர் கொடுத்துருக்காரு, தீர்வு காண தடுத்தது இவங்க தானே எடுத்துக்கலாமா? தீர்வு காண இடத்தில் இருப்பவர் அண்ணாமலை இல்லை, தீர்வு காண இடத்தில் இருப்பவர் கவர்னரும் இல்லை. 2 பேருமே ஆக்ஷன் எடுக்க முடியாது. மேலிடத்துல இருந்து ஒரு புள்ளி தடுத்திருக்கு. மேலிடத்துல இருந்து நடவடிக்கை எடுத்தால் ஒழிய அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணது யார்? டெல்லி கவர்னரா? இல்லை, மத்திய உள்துறை அமைச்சகம் வச்சுக்கோங்க. மணீஷ் சிசோடியை கைது பண்ணது யார்? ஸோ ஜனங்க என்ன கேட்குறாங்க, சும்மா இங்கே இந்த உதார் விட்டு போகாதீங்க, நீ ஒன்று உண்மையாக நடவடிக்கை எடுங்க, இல்லை உங்கள் மகனுக்கு வியாபாரத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா நல்ல வியாபாரம் செழிக்கட்டும். உங்கள் மகனோட வியாபாரம் தமிழ்நாட்டில் கொடி கட்டி பறக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஜெய்ஷாவோட வியாபாரம் கொடி கட்டி பறக்குது, நல்ல காசு, நல்ல சில்லறை, எல்லாருக்கும் இது பாஜக எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். நான் பேசுகிறது எதுவுமே பாஜக தலைவர்களுக்கு புதுசு இல்லை, எல்லா பாஜக தலைவர்களுக்கும் தெரியும். மோடி ஒரு நெருப்பு மாதிரிங்க,
மோடி கிட்ட லஞ்சம் ஊழல் லாவண்யம் எதுவுமே நடக்காது அவர்கிட்ட. அவர் விரும்பாத ஒரு தலைவர் தானே. அவர்கிட்ட எந்த ₹1 கூட அவர் வந்து இலவசமாக வாங்க மாட்டார், எந்த ஒரு கட்சிக்கார. ஆனால் மோடி மேலே இப்போ என்ன கட்டுப்பேர் ஆகிடுத்து, தமிழ்நாட்டின் பாஜக ஊழல் தலைவர்கள்லாம் மோடியை போய் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மோடி என்ன ஒரு மரியாதை ஊழலுக்கு கொடுக்குறார், ஊழலற்றவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. மோடி நல்லவர்களை சந்தித்தா யாரும் கேட்க போகிறதில்ல. ஊழல் புகாருக்கு குற்றச்சாட்டுக்கு ஆனவர்களெல்லாம் சந்தித்தார்னா அவங்க மோடி மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வருது. அவரும் என்கரேஜ் பண்ணுறாருப்பா ஊழலை, அவரும் ஊழலுக்கு துணை போகிறாரு. எப்படி அமித்ஷா மேலே குற்றச்சாட்டு வருதோ அந்த குற்றச்சாட்டு மோடி மேலேயும் வர ஆரம்பிச்சது. இதுதான் ஒரு தமிழ்நாட்டு ஒரு துரதிர்ஷ்டவசம். என்னன்னா அண்ணாமலை போன்றவர்கள் கட்சியை வளர்த்து அதை கஷ்டப்பட்டு ராத்திரி பகலமாக வளர்த்து கஷ்டப்பட்ட கட்சியை க்ஷீணப்படுத்தி அதை திமுக வித்துட்டு போயிடுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா அப்போ விஜய் சொல்றதை இப்படி எடுத்துக்கலாமா? அவர் பேசின வார்த்தை திமுகவோட பாஜக தான் ஒரு கள்ள உறவுல இருக்கு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணி பேசுறாரு. விஜய் ஒரு பி டீம் ஆஃப் டிஎம்கே அப்படிதான் பேசுவார். அவர் வந்து எப்படி கமலஹாசன் போன தேர்தல் என்ன டிவியை உடைச்சார், திமுகவை திட்டினார், ஓட்டுகளை பிரித்தார், அவர் தோற்று போயிட்டார் பார்லிமெண்ட்டில். இது ஓகே. பட் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று இருந்தது. அந்த மக்கள் நல கூட்டணியாக தான் கலைஞரால் ஆட்சிக்கு வர முடியாமல் போச்சு. கலைஞர் ரொம்ப கோபத்தில் இருந்தார் மக்கள் நல கூட்டணி மேலே, திருமா வைகோ மேலாம். அந்த மக்கள் நல கூட்டணியினால் ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதா. அந்த மக்கள் நல கூட்டணியின் அடுத்த பரிணாமம் கமலஹாசன், அதுக்கு அடுத்த பரிணாமம் விஜய். விஜய் என்ன பண்ணுவார், திமுக ஆன்டி திமுக ஓட்டெல்லாம் பிரிப்பார். இதுக்கு வந்து அந்த வேலையை கமல் பார்த்தாரு. விஜய் பண்ண வேண்டிய வேலையை விஜய் பண்ண வேலை, இப்போ பண்ணுற வேலையை கமல் பண்ணார். கமலுக்கு அந்த அசைன்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அவர் எதற்காக அரசியலுக்கு இறங்கினாரோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. கட்சியை கலைச்சார், எம்பி ஆகிட்டார், ராஜ்யசபா போயிட்டார், டெல்லி ஆகிட்டார். அடுத்தது அவர் ஆஸ்கருக்கு போயிட்டுருக்கார். அவரோட நோக்கம் க்ளீனாக போயிட்டார். அவர் முடிஞ்சு போச்சு வேலை. அவர் எதுக்காக கட்சியை துவக்கினாரோ அந்த காரியம் முடிஞ்சு போச்சு. திமுக ஜெயிச்சாச்சு. அடுத்த கேரக்டர் உள்ளே இறங்கினது விஜய். திமுகவை ஜெயிக்க வச்சுட்டு அவர் ஒரு எம்பியோ எம்எல்ஏ ஏதோ வாங்கிட்டு அவர் மாட்டுக்கு போயிடுவார். தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா நெகட்டிவ் வாக்குகள் தான் அதிகம். இப்போது ஏன் அமித்ஷாவும் பிஜேபி தலைவர்களும் கூட்டணின்னு கத்துறாங்கன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒரே கூட்டணிக்கு இப்போ என்டிஏ கூட்டணி மட்டும் இருந்தது வச்சுக்கோங்க. என்டிஏ கூட்டணிக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் வரும். என்டிஏ கூட்டணி இருக்குது, விஜய் இருக்குது, சீமான் இருக்குது, இந்த மாதிரி ஒரு 4 இருந்ததுன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் செதறித்துனா திமுக ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடும். 26 திமுகவை ஹரியானையில் உட்கார வைக்க போகிறது விஜய், பாஜக இவங்களாம் தான். ஹரியானையில் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வைக்கணும் தான் மெனக்கெட்டு கஷ்டப்படுறாங்க. ஸோ இது தெரியாத மக்கள் வந்து விஜய் வந்து விஜய் திமுக எதிர்க்கிறாருப்பா, விஜய் மாதிரி திமுக எதிர்க்கிற யாரும் கிடையாது, விஜய் மாதிரி மோடி எதிர்க்கிறவர் யாரும் கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விவரம் தெரிந்த அரசியல் பார்வையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கமலஹாசன் பண்ண டெக்னிக்கை இப்போ விஜய் பண்ணுறாரு. ஸோ விஜய்க்கும் கமலஹாசன் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவரும் சப்போர்ட்டட் பை மிஷினரி, இவரும் சப்போர்ட்டட் பை மிஷினரி. 2 பேரும் மிஷினரி சப்போர்ட் இருக்குது. பணத்தை வாரி அரிக்கிறாங்க. அவங்களுக்கு அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கு என்னன்னா என்னதான் இருந்தால் கூட திமுக ஆட்சிக்கு வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. யார்? மிஷினரி. ஏன்னா என்னதான் இருந்தால் கூட அதிமுக வந்தால் இந்த அளவுக்கு செல்வாக்கான மிஷினரி இருக்க முடியாது. பாஜக வந்து சுத்தமாக காலி, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ விஜய் வழியாக திருப்பி திமுக உள்ளே கொண்டு வரத்துக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமான்னு பார்த்து அந்த ட்ராக்கில் போகிறது தான் இந்த வேலை. அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எந்த அளவுக்கு விமர்சித்து, நான் மாநில தலைவராக இருந்தேன்னா கூட்டணியே வைக்க மாட்டேங்கிற மாதிரி சொன்னார். அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சூழலில் அவர் மேடைகளிலே பேசியிருக்கிறாரு. அதை தவிர்க்க கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ம முதல்வர் ஆக்கணும் அப்படி சொல்கிற அந்த பாயிண்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷா அந்த வார்த்தையை சொன்னாரா? அமித்ஷா இன்னைக்காவது எடப்பாடி தான் அடுத்த முதலமைச்சர்ன்ற வார்த்தையை எங்கேயாவது இந்த மீட்டிங்லையாவது, எனக்கு தெரியல, சொன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். என்டிஏ கூட்டணி வரும், கூட்டணி ஆட்சி வரும், இந்த மீட்டிங்கில் கூட என்டிஏ கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்னு சொன்னாரே தவிர
அதிமுக முதலமைச்சராக வருவார்னு சொன்னாரா? சொல்லலை. இது என்ன சந்தேகத்தை கலப்புதுன்னா, திடீர்னு தேர்தலில் ஜெயிச்சாவிட்டு பாஜகலேருந்து ஒருத்தர் தலைவராக போட்டு முதலமைச்சராக்கிட்டு எடப்பாடி துணை முதலமைச்சராக போடுறதுக்கு வழி வகுப்பாங்களோ அப்படின்ற டவுட்டும் அதிமுககாரனுக்கு வருது. கண்டிப்பாக வரும். அதிமுககாரனுக்கு என்ன டவுட் வரும்? என்னப்பா நம்ம தயவில் ஜெயிச்சுட்டு ஒரு 40-50 ஜெயிச்சுட்டு நம்மளே கட்டி விட்டு நாளைக்கு இவங்க முதலமைச்சராக போட்டு நம்மளை உள்ளே கொண்டாந்து திருப்பி ஒரு இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் அதுக்கு இது இன்கம் டேக்ஸு எல்லாம் இவங்க தான் இந்த மாதிரி மிரட்டுறதுல மத்திய அரசாங்கத்துக்கு ஈடுன்னு எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் கை வச்சு மிரட்ட வேண்டி தானே. சாமதான பேத தண்டை எல்லாம் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்கம் டேக்ஸு சிபிஐ ஐபி எல்லாத்தையும் வச்சு போட்டு மிரட்டுவாங்க. அந்த மிரட்டுறதுக்கு கில்லாடிங்க மிரட்டி அதிமுக அடிப்பணியை வச்சு இல்லை சசிகலாவை. அதான் ஒரு நண்பர் சொன்னார் அதிமுகவில், எங்களுக்கு என்ன கவலையாக இருக்குதுன்னா, அடா முதலமைச்சராக கூட வந்து போட்டேயா எனக்கு கவலை இல்லையா, தேர்தலில் ஜெயிச்சு முடித்த உடனே எடப்பாடியை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா நாங்கள் என்னப்பா பண்ணுறது? சசிகலா அப்படி தான் முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கு போட்டு மத்திய அரசாங்கம் மான்ஸ்டருங்க, என்ன வேணால் பண்ணும். இதுதான் பண்ணுன்னு கணக்கு கிடையாது, என்ன வேணால் பண்ணும். எடப்பாடி ஏதாவது ஒரு கேஸில் உள்ளே அமிச்சிட்டா வச்சுங்க, அதிமுக தலைமையெல்லாம் போயிடும். இது வந்து மோடிங்கிறத தாண்டி அமித்ஷாவுடைய டார்கெட் பிளான் எடுத்துக்கலாமா? அமித்ஷாவோட பாஜகல தான் அண்ணாமலை இருக்கிறாரு. அப்ப அண்ணாமலை இந்த சிந்தனை நோக்கம் கிடையாது, அதையும் எடுத்துக்கலாம். அண்ணாமலைக்கு இந்த மாதிரி எண்ணெல்லாம் நோக்கம் இருக்கிறது தெரியல. ஆனால் மத்திய அரசாங்கம் அதை பண்ணுனா அண்ணாமலைலாம் பண்ணிதான் ஆகணும். மத்திய பாஜக தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சு எல்லாரும் வெற்றி பெற்று முதலமைச்சராக உட்கார போகிற நிலைமையில் எடப்பாடியை கப்புனு உள்ளத்துக்கு போட்டு அப்போ அதிமுக டம்மி ஆகிட்டு இவங்க ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிட்டு அவங்கள மந்திரி சபையை போக்கிட்டு, தட் இஸ் பாஜக தலைமையில் ஒரு அமைச்சரவை, அதில் அதிமுக இருக்கும் அப்படிங்கிறது பிளானில் போகிறார் அமித்ஷா அப்படின்னு அதிமுக தலைவர்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்கிட்ட சொன்னது அதிமுக தலைவர் தான். சசிகலா மாதிரி அடுத்தது எங்கள் எடப்பாடி உள்ளே போட்டால் என்ன, நாங்கள் என்னங்க பண்ணுறது, கட்சியை கலகலத்து போடும், அப்புறம் நாங்கள் வேறு வழி இல்லாமல் அவர் மந்திரி சபையில் இருக்கணும், அவங்க ஒரு பாஜக முதலமைச்சராக போடுவாங்க. இது எடப்பாடிக்கு தெரியும். எடப்பாடிக்கு தெரிஞ்சு தான் அவர் அடக்கி வாசிக்கிறார். ஆனால் எடப்பாடிக்கு வேறு வழி இல்லை. பாவம், பாஜகவை பகைச்சிக்க முடியாது, சப்போர்ட் பண்ணுறதுக்கும் மனசு இடம் கொடுக்கல. அதனால தான் ஒரு ட்ராக்கில் வந்து இப்படி விஜய் பக்கம் போக முடியுமான்னு பார்த்துட்ருக்காங்க. விஜய் பக்கம் போகிறது வாய்ப்பு கம்மி. ஏன்னா விஜய் திமுகவோட பி டீமாக இருந்தார்னா கண்டிப்பாக அவர் அதிமுக பக்கம் போக மாட்டார். ஏன்னா அது உதைக்குது, லாஜிக் உதைக்கும். டிஎம்கேவோட பி டீம் எப்படி அதிமுக போய் சேராது. அதனால தான் ஏடிஎம்கே பாஜக கூட்டணி வந்து திமுகவை எதிர்க்கணும், ஆகவே நம்ம எல்லாரும் ஒன்று சேரணுங்கிற ஒரு கொள்கை, ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க. இல்லை, அதிமுக வந்து விஜயோட முதல்ல போகலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்தது. அப்புறம் மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு சொல்லிடுச்சு, அதை நம்பாதீங்க, விஜய் வந்து உண்மையாக திமுகவை எதிர்க்கலை, திமுகவோட பி டீம் அவர் உண்மையாக எதிர்க்கலை, திமுகவை ஜெயிப்ப வைக்கிறதுக்கான வேலைகளை எல்லாம் விஜய் செய்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு முழிப்பு வந்து, ஏன்னா இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு ரிப்போர்ட் வந்துச்சு. இப்போ விஜய் எப்படி போட்டி போட்டாலும் தேர்தலில் செலவுக்கு அவருக்கு ப்ராப்ளம் இல்லை, பணம் நிறைய வந்துட்டு நிறையா வர ஆரம்பிச்சிட்டு நிறைய வருது. ஸோ அவர் தேர்தலில் வந்து வாக்குறுதி பண்ணுவார், நிறைய வாக்குறுதி கொடுப்பார், செய்வார். மோடியை எதிர்க்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டில் எந்த கட்சி துவங்கினாலும் மோடி எதிர்ப்பு மட்டுமே கை கொடுக்கும்னு அவருக்கு தெரியும். இப்போ திமுக மட்டும் எதிர்த்தா வச்சுக்கோங்க, நாளைக்கு டவுட் வந்துடும், இவர் மோடியோட பி டீமான்னு. நம்ம ஊர் இந்த பி டீம் தான் அதிகமாக பேசப்படுது எப்பவுமே, மோடியோட பி டீமான்னு. மோடியோட பி டீம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு மோடியை ஒரு தட்டு, மோடியை ஒரு திட்டு, அவர் ஒரு ரெண்டு சாடு நீட்டு அது இது இந்தி திட்டி விட்டுட்டு திமுக அவர் பார்த்தீங்கன்னா திமுகவை தான் அதிகமாக திட்டுறார். ஏன்னா அப்போ தான் ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸில் ஒரு குறிப்பிட்ட 30-40% விஜய்க்கு வந்ததுன்னா திமுகவோட வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இந்த பிளானோட தான் இப்போ செயல்படுறாங்க. பிளானோட தான் செயல்படுறாங்க. எல்லாம் ஒரு பிளான். தமிழ்நாட்டு அரசியல் நீங்கள் நினைக்கிற மாதிரி திக்கு தெரியாமல் போல ஒரு நகர்வும் யோசித்து செய்யப்படுகிறது. எல்லா கட்சியும் சொல்கிறேன், சீமான் இன்க்ளூடிங். ஏன் தனியாக போட்டி போடுறாங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆகணுங்கிறது அவங்க ஆசை. திமுக தான் மறுபடியும் வரணும்னா
திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறணும். சிதறத்துக்கு உண்டான வழியை பண்ணுவாங்க. இப்போ என்டிஏ கூட்டணி வரவிடாமல் எவ்வளோ தடுத்தது டிஎம்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பலம் பொருந்தியதாக இருக்க போகிறதுன்னு. ஸ்டாலின் சொன்னாராம், ஓகே கூட்டணி வச்சுருந்தாலும் வச்சுக்கிட்டோம், பாஜக அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டோம், நம்ம வேறு ரூட்டில் போகலாம், இந்த ரூட்டில் போவோம், விஜய் வச்சு பண்ணுவோம், மக்கள் நல கூட்டணி மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு. திமுகவும் இவ்வளோ வருஷமாக அரசியல் இருக்குதுங்க, அதுக்கு தெரியாத பாலிடிக்ஸா? அதுக்கு பண்ண முடியாதா? ஸ்டாலின் 50 வருஷமாக 60 வருஷமாக கூட இருக்கார் அப்பாவோட, அவருக்கு பாலிடிக்ஸ் பண்ண தெரியாதா? பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. திமுகவால் உருவாக்கப்பட்டது தான் விஜய் அப்படின்னு ஒரு திமுக தலைவரே என்கிட்ட சொன்னார். என்னங்க நாங்கள் போட்டோம், எங்கள் ப்ராடக்ட் எப்படி ஓடுது பாருங்கள், நல்லா ஓடுதா படம் அப்படின்னு கேட்டார். என்ன படம்? என்ன படம் ஓடுது பாருங்கள், மதுரையில் ஓடுது எங்கள் படம், ஃபஸ்ட் கிளாஸாக ஓடுதுன்னார். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு செட்டப்பு. இது தெரியாத மக்கள் தான் வந்து ஏமாந்து போய் விஜய் தாங்க திமுகவோட முதல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. அது தப்புன்னு நான் சொல்கிறேன். நிச்சயமாக சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.